இன்னைக்கு சின்ன வெங்காய குழம்பு ரெசிபி தான். இதை வெறும் குழம்புனும் சொல்லலாம், கார குழம்புன்னு கூட சொல்லலாம். சாப்பாடு, எக், பப்படம், அப்புறம் இந்த குழம்பு வச்சுருந்தேன். வீட்டில் காய் எதுவும் இல்லாத அன்னைக்கு இந்த குழம்பு நான் வைப்பேன். மீன் குழம்பு எப்படி பழசாக நல்ல ருசியாக இருக்கும், அதே மாதிரி இந்த குழம்பும் பழசாக நல்ல ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த குழம்பு வச்சு பாருங்கள். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக எண்ணெயில் சீரகம், மிளகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் தூளும் போட்டு நல்லா ஒரு பெரட்டணுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மிளகாய் தூள் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மிளகாய் தூள் கருகிடும், குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. இது ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள். நல்லெண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 75% நல்லா குக் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு, புளிக்கரைசல் இதையும் ஊற்றி தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. அண்ட் ஸ்டாப் பண்ண போகிற நேரத்தில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் இருந்தாலும் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும். நல்லெண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அதை மட்டும் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான சின்ன வெங்காய குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.